நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாநில கூடி வந்திருக்கிற உங்களை ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 18 வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல 2 பேரை குறித்து பேசுகிறார். ஒன்று கெட்டு போகிறவர்கள், ஒன்று மற்றவர்கள் தேவ பலனை பெற்றவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றின உபதேசம் பைத்தியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா இருந்தால் யாருக்கு பைத்தியமாக இருக்கிறது, யாருக்கு பலனாக இருக்கிறது என்பதை நம்மளால் பார்க்கணும். நீங்கள் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அங்கே 2 பேர் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சரியாக காட்டுறார். எப்படின்னா, ஒன்று யூதர்கள், மற்றவர்கள் கிரேக்கர் என்று சொல்லுகிறார். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா எப்போ இயேசுக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்வாங்க. கிரேக்கர்களை குறித்து பார்க்கும் பொழுது அறிஞர்கள் உருவான இடமே கிரேக்கம்தான். எனவே அவர்கள் 2 பேருக்கும் அவங்க பார்த்தா என்னது, இதெல்லாம் ஒரு வேடிக்கை, இதெல்லாம் ஒரு பைத்தியம் அப்படின்வாங்க. ஆனால் அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது இந்த சிலுவையை பற்றின உபதேசம். ஆனால் அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனம் போட்டிருக்க, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். அவங்களுக்கு இது பைத்தியம். ஆனால் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை விசுவாசித்து சிலுவையிலே அவர் எதற்காக மரித்தார் என்பதை நினைவு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தால் சிலுவையின் மேன்மை என்ன, அது நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? எனவே இந்த காரியத்தை குறித்து பெரிய செய்தியெல்லாம் இல்லை, நீங்கள் நிறைய செய்திகள்லாம் கேட்டிருப்பீங்க. சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே வந்ததும் அவர் சொன்னதும் என்ன என்பதை குறித்து பார்த்துட்டு நாம் முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சிலுவை முதலாவது எப்படி உருவானது என்று சொன்னால் அதற்கு காலம் எங்கேயுமே நாம் பார்க்கல. ஆனால் ஒன்று தெரிகிறது, இப்போ இருக்கிற மாதிரி மரண தண்டனை இல்லை. அந்த நாட்களில் என்ன செய்திருந்தாலும் தண்டனை கொடுத்துருப்பாங்களோ அப்படின்றது தான் நினைவுக்கு வருகிறது. எப்படி என்றால், ஆதியாமத்தின் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 40ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம், இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார், அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான். என்னது, 2 பேர் இருக்கிறாங்க அங்கே. யோசேப்பு சிறையில் இருக்கும்போது 2 பேர் சொப்பனம் கண்டாங்க. அந்த சொப்பனம் யார் அப்படின்னா, ஒன்று சுயம்பாகி, இன்னொன்று பானபாத்திரக்காரன். பானபாத்திரம் கண்டதில் அவன் சொன்னது என்னென்னா, நீ 3 நாளில் போயிட்டு என்ன செய்வேன்னு சொன்னால் ராஜாவுக்கு திராட்சை ரசம் ஊற்றுவேன். ஆனால் சுயம்பாகியை பார்த்து சொல்லுகிறான், 3 நாளில் என்ன செய்யும், உன் தலை அங்கே ஒன்று தூக்கிடுவார். அப்படின்னா அந்த நாளில் என்ன இருக்குது, தூக்கு தண்டனை என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த நாள் மாதிரி இல்லை. இந்த நாளில் தூக்கு தண்டனைக்கு போகிறவன் வெளியில் வந்து அவனே மற்றவனை தூக்குற நிலை இருக்குது. ஏன்னா மேல் நீதிமன்றத்துக்கு போனோம், மேல் நீதிமன்றம் விடுதலை செய்து விட்டது. அந்த நாளில் அப்படி இல்லை, சொன்னது சொன்ன மாதிரி நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இதை குறித்து நாம் வேதத்தில் இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது, உபாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும், கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேத மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். என்னன்னு தூக்கி போடணும், அவன் யாரு, தேவனால சபிக்கப்பட்ட. எனவே தூக்கப்படுகிற யாராக இருந்தாலும் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நீங்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது,
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். என்னது அப்படின்னா, சிலுவை என்கிறது சாபமான ஒன்று, அது ஒன்றும் பரிசுத்தமானதல்ல. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே நமக்காக சாபமாக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசித்தீங்கன்னா தெரியும். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படியா இருந்தால் மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன், மோசேயினாலே அந்த வெண்கல சர்ப்பமானது வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது. அவர்கள் முறுமுறுத்த போது அவர்களுக்கு இடையிலே ஆண்டவர் என்ன செய்தார்னா ஒரு சர்ப்பத்தை அனுப்பினார். அந்த சர்ப்பம் கடித்த போது ஜனங்கள் எல்லாம் மாண்டு கொண்டிருந்தார்கள். உடனே ஆண்டவர்கிட்ட போயிட்டு அழுது சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த சர்ப்பத்தை ஒன்று செய், எப்படின்னா வெண்கலத்தினாலே செய்து அதை கோலிலே மாட்டு, அதை பார்க்கிறவன் பிழைப்பான். அதுபோல மனுஷகுமாரனும் நமக்காக உயர்த்தப்பட வேண்டியதாய் இருந்தது. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்றால் அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கம் என்னவென்றால், விழுந்து போன மனிதனையும் அவன் இழந்ததையும் மீண்டும் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறது தான். முதலாவது ஒரு மனிதன் இழந்து போனது என்ன என்று சொன்னால், தேவ உறவை இழந்து போனான். அவன் என்னத்தை இழந்தான்? மத்தியான வேளையில வந்து தேவன் அவர்களோடு கூட பேசுவார், அப்படித்தானே? அதை இழந்து போனான். இரண்டாவது அவன் எதை இழந்து போனான் என்று சொன்னால், அவனிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட அத்தனையும் இழந்து போனான். அதன் நிமித்தமாக அவன் வெறுமை அடைந்தான். அந்த வெறுமையின் பின்னாலே வரும்பொழுது அவனுடைய சந்ததியிலே பாவம் மிகவும் கிரியை செய்ய ஆரம்பித்தது. மகன் கொலைக்காரனாக மாறினான். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான பாவங்கள் வந்து மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்தான், சந்தோஷத்தை இழந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே மிகுதியாய் இருந்தது ஒன்றே ஒன்று, பயம். நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது என்கிற ஒரு கேள்வியோடு கூட தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் இந்த கேள்வியிலே தன்னை பதிலாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். அன்றைக்கு மனிதன் பாவம் செய்து விழுந்த போது ஆண்டவர் அவருக்கு சொன்ன ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் முதலாவது என்ன அப்படின்னா, அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த தலையை நசுக்குவார் என்று சொல்லுகிறதற்கு காலங்கள் கடந்தது. இடைவெளியிலே பிரமாணத்தின் காலம் வந்தபோது மனிதன் பழியினாலே தன்னை எப்படியாவது பரிசுத்தப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்தான். ஆனால் அது நிறைவேறாத ஒன்றாகவே காணப்பட்டது. அவனுக்கு சட்டத்திட்டங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இப்படி செய்தால் இதுதான் தண்டனை, இதுதான் தண்டனை என்று சொல்லப்பட்டது. ஆனால் தண்டனை என்று ஒன்று இருந்ததை அறிந்த மனிதன் அந்த தண்டனைக்கு ஏதுவான குற்றத்தை செய்து அதற்கு பரிகாரமாக பலியை செலுத்தி கொண்டிருந்தான். இது தொடர்ந்து வருகிறதுனாலே ஆண்டவர் தாமே இறங்கி வந்து இந்த நிலைமையை அல்லது போனால் இந்த முறைமையை மாற்ற விரும்பினார். நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது எபிரேயருடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தில் வாசிங்க சிஸ்டர். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். என்னது? ஜீவ காலம் எல்லாம் மரண பயம். அந்த மரண பயத்தில் இருந்து அதுக்கு அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படிக்குத்தான் ஆண்டவர் வந்தார். நீங்க 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா எப்படி வந்தார் என்றால்,
ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். என்னது? முதலாவது என்ன? ஜீவ காலமெல்லாம் மரண பயம். சாதாரண மரண பயம் ஒன்று, ஆவிக்குரிய மரண பயம் இரண்டாவது. ஆவிக்குரிய மரணத்தை தான் அவர்கள் அடைந்தார்கள் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். எனவே மனுஷன் பயந்துகிட்டே இருந்தான், அது தொடர்ந்தே வந்துகிட்டே இருக்குதுன்னு. ஆனால் இந்த மரண பயத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்யவும் அவர்களுக்கு இழந்து போனதை கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவர் தாமே இதை மரணத்தின் மூலமாகத்தான் ஜெயம் பெற முடியும். ஏனென்றால் அவர் சரீரத்தில் இருந்து ஒரு மரணத்தை அனுபவித்தால் மட்டும்தான் இந்த மனிதனை மீட்டுக்கொள்ள முடியும் என்பது தேவனுடைய ஒரு திட்டம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்போ மரணம் என்று சொல்லும் பொழுது நமக்கு தெளிவாக தெரியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அதாவது மரணம் என்னன்னா பாவத்தின் சம்பளம். நாம் ஒரு வேலை செய்கிறோம், அதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அது மாதிரி நாம் பாவம் செய்யும் போது பாவத்துக்கேற்ற தண்டனையாக அல்லது கூலியாக ஒரு மனிதன் மரணத்தை அடைந்து கொள்கிறான். ஆனால் தேவனுடைய ஒரு கிருபை என்னவென்று சொன்னால், இந்த மரணத்தை நானும் நீங்களும் அடையாதபடிக்கு அந்த மரணத்திலிருந்து விடுவித்து நீதிமான்களாக மாற்றி நித்திய ஜீவனுக்குள்ளே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அடுத்தது எல்லாத்தையும் மனிதன் இழந்து போனான் என்று சொன்னேன். இந்த இழந்து போனதை மறுபடியும் மனிதனுக்கு கொடுக்க வேண்டுமானாலும் மறுபடியும் ஆண்டவர் வர வேண்டியதாக இருந்தது. நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது கொலோசியருடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையின் உபதேசம் என்னவென்று சொன்னால், என் ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என்ன செய்தார் என்று சொன்னால், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நான் ஒரு இடத்துல வாசி அப்படின்னா 422 முறை ஆண்டவருடைய சிலுவையின் பாடுகளை குறித்து வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 43 அது சிலுவையின் மரத்தின் அடியிலே நடந்தது, அந்த நேரத்தில் நடந்தது என்று சொல்லப்படுகிறது. எல்லாம் நிறைவேறினது. அப்ப இது எப்படி அப்படின்னா, எல்லாத்தையும் மனுஷன் இழந்துட்டான். அப்ப அவன் கையெழுத்து வாங்கிட்டான். யாருக்கிட்ட? ஆதாம் கிட்டையும் ஏவாள் கிட்டையும் வாங்கிட்டான். வாங்கி எல்லாம் எனக்குத்தான் சொந்தம், எனக்குத்தான் சொந்தம், எனக்குத்தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த நிலைமையிலிருந்து அவனிடத்துல பறிக்க வேண்டுமானால் அவனை கொண்டு போய் எங்கேயோ சிலையில போட்டோ அல்லது போனால் பாதாளத்தில் போட்டுட்டே என்று இல்லை. அவனை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், தம்முடைய மரணத்தின் மூலமாக சிலுவையிலே ஆணிகள் அடிக்கப்பட்டவராக ஜெயம் பெற வேண்டியதாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப அந்த ஜெயம் பெற்ற போது மனிதனை என்ன செய்தார்னு சொன்னா, அவனை மறுபடியுமாக இழந்த அத்தனையும் அவனுக்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னாக்கும், எபேசியருடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் உன்னதத்திற்கு ஏறினார், சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார் என்றும் மனுஷருக்கு வரங்களை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது ஏறினவர் இறங்கினார் என்றும் மனுஷருக்கு வரங்களை கொடுத்தார். அந்த வரங்கள் என்ன அப்படின்னா, லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னாக்கும், 12 சீசர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிசாசை துரத்துறதுக்கு ஆண்டவர் வல்லமையையும் அதிகாரத்தையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அதை கொடுக்கிறதுக்காகத்தான் இயேசு இன்றைக்கு வந்தார். அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? பிசாசு கூட டீல் பண்ணாங்க.
இப்படியா அப்படியா, நாங்கள் இப்படி அப்படி இப்படின்னு பல காரியங்கள்லாம் பேசி எல்லாத்தையும் இழந்து போனான். இன்றைக்கு அவன் தூரத்தில் வரும் பொழுதே நீ இந்த நோக்கத்தோடு தான் வருகிறாய் என்று சொல்லி அவனை விரட்டி அடிக்கத்தக்கதாக, பிசாசை துரத்தத்தக்கதான வல்லமையை ஆண்டவர் கொடுத்தார். அதுக்காக என்ன செய்யணும்? மரணத்தை அவர் ருசி பார்க்க வேண்டியதாக இருந்தது. அப்படியா இருந்தால் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து நாம் கொஞ்சம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வயதில் ஞானஸ்நானம் எடுத்தார். 3 வருட ஊழியங்கள் நடந்தது. இந்த ஊழியத்தில் சொந்த வீட்டில் உள்ளவனும் நம்பல, வெளியில் உள்ளவனும் நம்பல, வந்தவனும் நம்பல. அப்படித்தானே? ஒருத்தன் கூட கடைசியில் அவரை நம்பல. ஆனாலும் நம்பிக்கையின் தேவன் ஒவ்வொரு இருதயங்களும் கிரியை செய்தனால தான் இன்றைக்கு உலகத்தில் அநேகர் அவரை பின்பற்றி கொண்டு அவரை என்ன செஞ்சாங்க? கொள்ளை பொருளாக எல்லாரையும் கொடுத்துருக்காரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா இந்த சீசர்களோட இருந்துட்டு கடைசி அவர் சொன்னாரு, நான் வந்த சித்தத்தை நிறைவேற்றணும். நான் இவ்வளவு நாளும் பிதாவின் சித்தத்தை தான் செய்கிறேன், அதுதான் என் போஜனம். எல்லா இடத்துக்கும் போனார். தேசம் தேசமாக போய் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராக பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை எல்லாம் விடுதலையாக்கி நல்ல உபதேசங்களை கொடுத்து நல்ல காரியங்களை செய்து அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து எல்லாம் செய்து முடிஞ்சாச்சு. இப்போ கடைசியாக இத்தனை உலகத்தில் இருக்கிற பாவத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும், அவர்களை விடுதலையாக்கணுமா இருந்தா தான் செய்ய வந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான். எனவே ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். கெத்செமனே தோட்டத்தில் போயிட்டு என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா, 100% மனிதன், 100% தெய்வம். அவர் 100% தெய்வமா தான் இருந்தாரு. அப்படின்னா அவருக்கு அடிச்சு அடி ஒன்றும் வலிச்சிருக்காது, எல்லாமே மாயா இருந்தது இல்லை. 100% அவர் மனிதனாக இருந்தார், 100% தெய்வம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எல்லாரையும் கூட்டிட்டு போய் என்ன செய்யறான்னு சொன்னா, அங்க கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. போயிட்டு வாங்க சீசர்ல கூப்பிட்டு, அதுலயும் பாத்தீங்கன்னாக்கும் எல்லா சீசரும் தான் இன்னொரு பகுதியில் போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னாக்கும் 26 பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிட்டு போயிட்டு என்ன செஞ்சாராம், துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் என்ன செஞ்சாரு, தொடங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் இப்படி மரணத்தின் பாடுகள் இருக்கு, இந்த பாத்திரம் எப்படிப்பட்டது எல்லாம் ஆண்டவர் சொன்னாரு. அதை யாரால குடிக்க முடியும் அப்படியெல்லாம் கேட்டாரு. இப்போ என்ன செய்யறாரு, அவர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் வச்சுட்டு, நீங்க லூக்கா எழுதின நூல் 22:41 வாசிங்கன்னா, கல்லெறிகிற தூரம் போய் அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. தான் பாடுகள் அனுபவிக்க போகிறேன், வேதனைகளை அனுபவிக்க போகிறேன், ஆனால் இந்த நேரத்தில் தேவனே உம்முடைய சித்தம் என்ன என்பது கேட்கறதுக்காக வியாகுலப்படவும் துக்கப்படவும் ஆரம்பித்த அவர் என்னதே தன் கதையை பேசிக்கிட்டு இருக்கல, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, சீசர் மார்ட்ட சொல்லல, நீங்க எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. நாம அப்படி ஜெபம் பண்ண தேவை. நாங்க அந்த ஆராதனையில் கூட நான் இப்போ ஒரு முறைமையை கொண்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறை நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ற, நான் உங்களுக்காக ஜெபம். அதனுடைய வேற ஒரு கருத்து இல்லை. நாம் ஒவ்வொருவரும் உலகத்திலே கொடுக்க வேண்டிய, முகம் கொடுக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்குது. அத்தனையிலும் ஜெயம் பெறதுக்காக சபையாராக நாங்கள் ஒன்று கூடி செயல்பட வேண்டும் என்கிறது அது உண்டு. ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் ஆண்டவர் அவர்களை உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்ட்டு தாமே போயிட்டு தேவ சித்தத்துக்காக முழங்கால் படி போட்டு ஜெபிக்கிறாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நாங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உடனே என்ன நடந்ததுன்னு சொன்னா, வானத்திலிருந்து பாருங்க 22:43 நீங்க பாத்தீங்கன்னாக்கும், வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வியாகுலங்கள், துக்கங்கள், நெருக்கங்கள் இப்படி எல்லாம் வர்ற நேரத்தில் ஆண்டவர்கிட்ட போயிட்டு நீங்க ஜெபம் பண்ணினீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் நம்மை பலப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். பலப்படுத்துறது மட்டுமில்ல, அந்த தேவையை சந்திக்கிற உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப என்ன நடக்குது, ஜெபம் பண்றாரு. அதுக்கு முன்னதாக நாம் பார்க்கிறோம், கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்கிட்ட சொல்றாரு, கடைசியாக நான் என்ன செய்யணும் சொன்னா, உங்களோடு கூட சாப்பிடணும், இருந்து பந்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க போங்க, போயிட்டு இந்த இடத்துல பட்டணத்தை சொல்லுங்க, தம்முடைய சீசர்களோடு கூட அவர் ராபோஜனம் பண்ண போறாரு, அதற்காக ஆயத்த பண்ணப்பட்ட இடத்தை காட்டுங்கன்னு. அங்க ஆயத்த பண்ணப்பட்ட இடம் மேல் வீட்டறையில் இருந்தது.
அப்போ என்ன செஞ்சார் சொன்னால், இயேசு கிறிஸ்து எல்லாரையும் கொண்டு வந்து என்ன செஞ்சா உள்ளே வச்சு அவங்கள எல்லாரோட கூட பேசுகிறார். பேசிட்டு அவர்களோடு கூட என்ன செய்கிறாரு, போஜனம் பண்ணுகிறார். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகள். இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த வட்ட மேசையில் உட்கார்ந்து இருக்கும்போது நாம் பார்க்குறோம் அப்படி இருக்குது. ஆனால் அங்கே எப்படி இருந்தால் எனக்கு தெரியாது. என்னது ஆண்டு சொல்றாரு, கடைசி ராபோஜனம். அந்த நேரத்தில் யூதாசு வந்திருக்கிறான். யூதாசு கிட்ட சொல்றாரு, அப்பா எல்லாரும் இருக்கிறாங்க, ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போறான்னா ஒருத்தன் பேசுறான். நீயோ நானா அவனா? அவன் தான் அன்னைக்கு அங்கே போகும்போது நான் பார்த்து பின்னால் யாருக்கிட்டே பேசிட்டு இருந்தேன். இப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேசியிருப்பான் இல்லையா? ஆனால் யூதாசு மட்டும் ஒன்றுமே பேசியிருக்க மாட்டான். ஏன்னா செய்ய போகிறவன் அவன் தானே. அவன் அமைதியாக இருந்திருப்பான். அமைதியாக இருக்கும்போது இயேசு தாளத்தில் கை போடும் பொழுது, நீ தான் சொல்கிறதா சொன்ன உடனே என்ன செஞ்சிருக்கணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்பல. சுட்டி காட்டும் போது, ஒரு குற்றத்தை சுட்டி காட்டும் பொழுது அதே காரியத்தை தான் பேதுரு செய்தான். ஆண்டு சொன்னாரு, சேவல் கூறதுக்கு முன்பதாக நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கேட்டு போய் என்ன செஞ்சிருக்கணும்? ஜெபம் பண்ணிட்டு ஏதாவது அப்பயே சொன்னார், சோதனைக்கு உட்படாது ஜெபம் பண்ணிக்கப்பா, நீ இப்படியெல்லாம் செஞ்சிருவா அப்படின்னு. போய் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க கூடாது. அவர் என்ன சொல்றது, நாம எவ்வளோ பெரிய தைரியம் அப்படின்னு போனான் பாருங்க. 3 தரம் மன்னிச்சிருச்சானா. இப்போ இவனுக்கு சொன்ன உடனே இவனை செஞ்சிருக்கணும், வேணாம் ஆண்டவரே நான் தான் இப்படி செய்ய இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன்? இருதயம் கடினப்பட்டு போச்சு. இருதயம் கடினப்பட்டு போன ஒரு மனிதனிடத்தில் எப்படிப்பட்ட காரியத்தை எந்த விதத்தில் உணர்த்தி சொன்னாலும் அது ஏறவே ஏறாது. எந்த விதத்தில் சத்தியத்தை கொண்டு போய், ஏன்னா இருதயம் கடினப்பட்டுருச்சு. எனவே தான் கல்லான இருதயத்தை சதையாக மாற்ற வேண்டும். அது தேவனால மட்டும்தான் முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இவனும் வாங்கி புசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அப்பத்தை வாங்கி புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணோன்னு உள்ள போனது பிசாசு. வேதம் அப்படித்தானே சொல்லுது. அப்ப என்ன நடக்குது? ஆண்டு சொன்னார், இனிமே ஒன்னும் உங்ககிட்ட பேசி வேலை இல்லப்பா, செய்யறத நீ சீக்கிரமாய் செய்து விடு. அப்ப என்னது? ஓடி போறான். எங்க ஓடி போறான்? பேசி இருக்கிறான், நான் கொண்டாந்து தருவேன். தந்தை எவ்வளவு தரணும்? 30 வெள்ளி காசு தரணும் அப்படின்னு. ஒன்று எங்கே வச்சு தரலாம்? இன்றைக்கி எல்லாரும் பிளான் பண்ணியிருக்காங்க கெட்சமனே தோட்டத்துக்கு போகிறதுக்கு. அங்கே வாங்க, அங்கே வந்தோன்னு நான் வருவேன். வந்தோன்னு ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன். அந்த நீங்கள் லபக்குன்னு பிடிச்சிருங்க, இந்த கையில் எனக்கு தந்துடுங்க. என்னத்தை? 30 பணத்தை. அவங்க சொன்னாங்க. சொன்ன மாதிரி என்ன செஞ்சாங்க? போனாங்க. போனால் தீவட்டிகளோடும் வாளுகளோடும் ஈட்டிகளோடும் வர்றீங்க. என்னத்துக்கு நீங்கள் வர்றீங்க? என்ன பிடிக்குன்னா தேவாலயத்தில் பிடிச்சிருக்கலாமே. பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. போனால் எங்கே கொண்டு போகிறாங்க? காய்பா பிரதான ஆசாரியன் கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும், வாசிங்க மத்தேயு 26:57. இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். என்னது? வேத பாரகர் மூப்பர்கள் எல்லாம் ஜனமெல்லாம் கூடி இருக்குது. கூடி இருக்கும்போது விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா அவர்கிட்ட ஒரு பிழையும் இல்லை, ஒரு குற்றமே இல்லை. குற்றம் இல்லாவிட்டாலும் குற்றப்படுத்த வேண்டியதுதான் அவர்களுடைய வேலை. அப்போ என்ன செஞ்சாங்க? அந்த நேரம் கூட துப்புறான், குட்டுறானா, அடிக்கிறான். ஒருத்தர் அதிலிருந்து டக்குன்னு, ஆசாரியனுக்கு இப்படி தான்டா பதில் சொல்கிறது அப்படின்னு ஓங்கி கண்ணத்தில் அவர் சொல்கிறார், தகாத ஒன்றுமே பேச, தகுதியான தானேப்பா பேசுனேன், நீ தகுதியாக இருந்தாலும் பேசக்கூடாது. அப்படிப்பட்ட பொல்லாத ஆட்கள் அந்த நாளில் இருந்திருக்கிறாங்க. எங்கே பிறந்திருக்காங்க? அந்த நாளில் இருந்திருக்கிறான். அடிச்சிட்டான். அடித்த உடனே பேசாமல் வாங்கிட்டு இருக்காரு. அப்படி இயேசு கிறிஸ்துவை அப்புறமேல கொண்டு போகிறாங்க, பிலாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. நீர் இப்படிப்பட்ட ஆளுகைக்குள்ளே இருக்கிறீர், ஏறுவதற்குள்ளே இருக்கிறீர், எனவே நீர் என்ன செய்வீர்? ஒழுங்கான நியாயத்தை விசாரித்து ஒழுங்கா தர. அப்போ விசாரிக்கிறார். விசாரித்தா ஒரு குற்றத்தையும் காணும். அப்போ அவர் கேட்குறாரு, ஒரு குற்றத்தை நான் பார்க்கலையப்பா, நீ ஒன்றும் பேசாமல் இருக்கிறியப்பா, நான் நினச்சா விடுதலையாக்குறேன். நீங்கள் என்ன நினச்சா விடுதலையாக்க முடியாது. ஏனென்றால் அங்கேருந்து உத்தரவு வரணும். நம்ம என்ன நினைப்போம்? இது மனுஷனால் முடியணும். ஆனால் ஆண்டவர் தெரியணும், மேலிடத்து உத்தரவு வராமல் ஒன்றுமே நடக்காது.
அதனால ஆண்டு சொல்ற இல்லை அப்படின்னு. கடைசியில் ஜென்ம விரோதிகள் மாதிரி பகை உள்ளவனு தான் யாரு? ஏரோதும் பிலாத்தும். அப்போ கடைசியில் எழுதுற ஒரு கடிதம், நான் இங்கே விசாரித்து பார்த்தேன், ஒன்றுமே தெரியல, நான் உங்ககிட்ட அனுப்புகிறேன், நீங்கள் விசாரிங்க, விசாரிச்சு எது இருந்தால் சொல்லுங்கள். ஏரோது விசாரிக்கிறான், விசாரிச்சா ஒன்றுமே இல்லை, எல்லாரும் சேர்ந்து பரியாசம் பண்ணுறான். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் மனு உருவிலே இந்த வந்தபோது உன்னிமித்தமாக என் நிமித்தமாக பரியாசம் பண்ணப்பட்டார், துப்பப்பட்டார், தூசிக்கப்பட்டார், தனிமைப்படுத்தப்பட்டார், வேதனைப்படுத்தப்பட்டார், அடிகள் பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். யோசித்துத்தான் கர்த்தருக்கு அன்பு செலுத்தணும். ஆண்டவரே என்ன ரட்சித்தீங்க, நான் பாவத்தில் நல்லது, நான் ரட்சிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை பெறதற்காக என் ஆண்டவர் பரியாசம் பண்ணப்பட்டார். அதை கொண்டு வாங்க. நமக்கு யாராவது ஒரு சின்ன ஜோக் அடிச்சுட்டா எப்படி இருக்கும்? எவ்வளவு வேதனையா இருக்கும் இல்லையா? தகப்பனை பற்றியோ தாயை பற்றியோ புள்ளைய பற்றியோ ஏதாவது ஒரு ஜோக் அடிச்சுட்டு சும்மா இருப்பீங்களா நீங்கள்? ஆனால் உங்களுக்காக எனக்காக அவர் நிந்திக்கப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டார். நம்ம பார்க்கணும். ஆண்டவர் இவ்வளவெல்லாம் யார்? சாதாரண ஆளா? தேவதூதர்களுடைய பணிவிடைக்கு மத்தியில் இருந்தவர், பிதாவின் வலது பார்சத்தில் இருந்தவர், அப்படிப்பட்டவர் பரியாசம் பண்ணப்பட்டிருக்காரு. அத்தனை சுமந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே. அப்போ என்னன்னு சொன்னா, அவர் என்ன செஞ்சாங்கன்னா கொண்டு போறாங்க. வாசிங்க 26:57 இருக்கா? இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ கடைசியில் என்ன, அவங்க விசாரிக்கிறாங்க. என்ன விசாரிக்கிறாங்கன்னா, இப்போ இயேசுவை சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி இவங்க எல்லாம் சத்தம் போடுறாங்க. ஆனால் பிலாத்து விடுதலை செய்யலான்னு யோசிக்கிறான். விடுதலை செய்கிறதுக்கு வழியே இல்லை. கடைசியில் என்ன செய்கிறான்னு சொன்னால், கையை கழுவிட்டு சொல்கிறான், உங்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்துட்றேன், நீங்களே பார்த்துங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த சாபம் எங்கள் மேலும் எங்கள் வந்துச்சா இல்லையா? இதெல்லாம் நாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரி, நேரங்களில் சாபங்கள் சொல்கிறது, சாபங்கள் எடுக்கிறோம், சாபங்கள் நாங்களே சொல்கிறோம், அது எங்கள்கிட்ட வரட்டும். கவனமாக இருக்கணும். கோபம் வந்தால் நம்ம சொல்கிறது தானே, கவனமாக இருக்கணும். ஏனென்றால் காரணம் இல்லாமல் போடுகிற யார் போட்டாலும் சாபம் அதை பலிக்காது. அப்படி தானே வேதம் சொல்லுது, காரணம் இல்லாத சாபம் தங்காது. ஆனால் இவங்க என்ன சொன்னா, எங்கள் மேலே எங்கே, அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்ததெல்லாம் அத்தனை அடியும் வேதனையும் தானே. வந்தான், ஆலயத்தில் என்ன இருக்குது, தங்கம் இருக்குன்னு சொல்லி ஒரு அடி, வீட்டில் வந்தான் அடி, எல்லாம் அடி. ஏன்? சாபத்தை கேட்டு வாங்கினாங்க. தேவ பிள்ளைகள் எப்போதும் ஆசீர்வாதத்தை கேட்டு வாங்கணும். அன்று என்னை ஆசீர்வதிங்க, என் சபையை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் தேசத்தை ஆசீர்வதிங்க, என் தகப்பனை ஆசீர்வதிங்க, தாய் ஆசீர்வாதம். ஏன்னா நீ எவர்களை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்போ நான் என்ன செய்வேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படிதான் வேதத்தினுடைய. எனவே நாம் ஆசீர்வாதத்துக்கு என்ன நடந்தது? ஆசீர்வாதத்தை கேட்கறதுக்கு பதிலாக சாபத்தை கேட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் சிலுவையில் தொங்கும்படியாக சொல்லும்போது அவருடைய அந்த மரண நேரத்தில் பேசின காரியங்களை தான் இன்றைக்கு நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த செய்தியை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. இயேசு பேசின 7 வார்த்தைகள், சிலுவையிலே பூத்த 7 மலர்கள் என்று சொல்லியெல்லாம் நாம் பார்ப்போம். முதலாவது அவர் என்ன பேசினார் அப்படின்னா, லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். என்னது? பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு என்ன செய்யுங்க, மன்னிங்க அப்படின்ட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதாவது ஒரு சிறு குழந்தை ஒரு ஏதோ ஒரு பிழை செய்து பிழை செஞ்சு நம்ம என்ன செய்கிறோம்? தண்டிக்கிறோம். என்ன செஞ்சாலும் அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த குழந்தை அது தெரிஞ்சிருந்தா செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமைக்குள்ளே சொல்கிறார், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், இவர்களுக்கு பின்னால் இருக்கிறது என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க. அப்படிதானே? அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்து அவர்களை என்ன பிதாவினிடத்தில்
ஒப்பு கொடுத்தார் என்று பேதுரு எழுதுகிறான். வாசிங்க 1 பேதுரு 2:23. அவர் வையப்படும் போது பதில் வையாமல், பாருங்க, அவர் வையப்படும் போது பதில் வையப்படாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், பாடு அடிச்சு அப்படி இப்படி செஞ்சு நான் வந்தா அப்படியே எந்த பயமும் ஒன்றும் படுத்தலை. நம்ம என்ன செஞ்சிருவோம், அப்படி இப்படி எல்லாம் ஏதாவது சொல்லிடுவோம் இல்லையா, சிலர் சொல்லுவாங்க. ஆனால் அவர் எதையுமே பயமுறுத்தலை. என்ன செஞ்சாராம்? பதிலாக என்ன செஞ்சாரு? என்ன வாசிங்க சிஸ்டர்? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர். நல்ல காணுங்க, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அவருக்கு தெரியும் எது நீதி, எப்படி நீதின்னு தெரியும், அங்க ஒப்பு கொடுத்தார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களில் ஒன்று, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவன் இருக்கிறதை நாம் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. இந்த ஒப்பு கொடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், தாவீது மரிக்கிற நேரம் வந்துடுச்சு, உயிர் போக மாட்டேனுது. நான் அடிக்கடி சொல்றது, சாலமோனை கூப்பிடுறான், மகனே வா, நீ புத்திசாலி, சீமை யோவாப்பையும் ஒரு பார்த்துக்க. அவங்க செஞ்சதெல்லாம் உனக்கு தெரியும். சொல்லி முடிஞ்சான்னு கண்ண மூடிட்டான். ஏன்? இந்த பாரம் இருந்தால் கீழே போக முடியாது, அதை மறைக்க முடியாது. பாரத்தை இறக்கணும், போயிட்டான். எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தாரு, முடிஞ்சு. இன்றைக்கு நீதியாய் நியாய தீர்ப்பு செய்கிறவர்களிடத்திலே காரியங்களை ஒப்பு கொடுத்துடணும். கொடுத்துட்டு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு போக வேண்டியதான். அதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு செய்தியிலையும் சொல்கிறத இதில் சொல்லலை, அது நான் உங்களுக்கு தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் தொங்குறான். 2 யாரு? கல்லர் தான் தொங்குறாங்க. இந்த நடுவில் தொங்க வேண்டியது யாருன்னா பரபாஸ். ஏன்னா கலகக்காரன், அவன் தான் தொங்கணும். இப்ப அவனை விடுதலை செய்யணுமா? அவன் விடுதலை பெற வேண்டுமானால் அந்த இடத்துல ஒரு நீதிமான் பலியிடப்பட வேண்டியதா இருந்தது. அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. இந்த இடத்துல சரியா எப்படி பாருங்க, 2 பேர் தொங்குறான். நடுவில் இருக்கிற சிலுவையில நான் தொங்க வேண்டியவன், எனக்கு பதிலாக என் இயேசு தொங்கினார். அதன் நிமித்தமாகத்தான் என்னை விடுதலை செய்தார். நானும் அக்கிரமக்காரன் தான், நானும் பாவம் செய்தவன் தான், நானும் அநீதி செய்தவன் தான், நியாயக்கேடு செய்தவன் தான். ஆனால் நடுவிலே இருக்க வேண்டிய என்னை விடுதலை செய்யும்படியாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். இன்னைக்கு இதை நாம யோசிக்கணும். ஆண்டவர் ஏன் மரிச்சார்னா யாருக்கோ உலகத்தில் இருக்க எல்லாருக்காக மரிச்சார்? இல்ல இல்ல, எனக்காக மரித்தார். எனக்காக நிந்தனை ஏற்றுக்கொண்டார், எனக்காக அவமானப்பட்டார். அப்படின்றத நாம் நினைக்கணும். வருஷமும் ஒரு நாள் வருது. இந்த நேற்று பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சோன்னா சோனே ரெஸ்டாரண்ட் எல்லாம் போகிறான். என்னன்னா 4 நாள் லீவுன்றான். எங்கே போகிறீங்கன்னா அங்கே ஃபேரின்னு போகிறேன்றான், இங்கே ஃபேரின்னு போகிறேன்றான். சிலர் சொல்கிறான் இப்போ டிக்கெட்லாம் விலை கூடிச்சு, எங்கேயும் போகிறதில்ல, வீட்டிலே நான் கொண்டாட போகிறேன்றான். அவனுக்கு தெரியல என்ன அர்த்தம்னு. ஏசு கிறிஸ்து பிறந்தான்னு கொண்டாடுற என்னன்னு தெரியாது, அவர் மரித்தார் என்னன்னு தெரியாது. ஆனால் நானும் நீங்களும் அதை அறிந்திருக்க. ஏனென்றால் உங்களுக்கும் எனக்கும் சத்தியமானது கண்களிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம இன்னைக்கு வாசிக்கிறோம், ஆண்டப்பட்ட பாடுகள் தெரியும். ஏன்னா இதெல்லாம் பொய் இல்லைன்றது நமக்கு தெரியும். எனவே நாம் அதை வாசிக்கிறதோ நிப்பாட்டி விடாதபடிக்கு அதை நமக்குள்ளே கொண்டு வந்து கிரகித்து செயல்பட ஆரம்பிக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியா இருந்து என்ன நடக்குது? 2 பேர் தொங்குறான். தொங்கும்போது அதுல ஒருத்தன் பாருங்க என்ன சொல்றான்னு வாசிங்க. 42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். 2 பேர் தொங்குறாங்க. 2 பேர் தொங்கும்போது ஒருத்தன் சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் உண்மையை சொல்றியா? அப்படி அந்த ஒரு அற்புதம் செய். என்ன செய்ய தெரியுமா? நீ இப்போ இறங்கி ஒன்றை முதல்ல ரட்சித்துக்க, 2வது என்ன செய்? எங்களை ரட்சி. அவன் சொல்றான். அவனுக்கு ஒரு பயம் பாடு எல்லாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு வாய் சரியில்லாத ஒரு ஆள். இந்த வாய் சரியில்லாத ஆள்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனை. ஒரு நாள் இந்த தூக்கு போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. கடைசி ஆசைகள் என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக 3 பேர் ரெடி பண்ணியிருக்கிறாங்க தூக்கு போடுறதுக்கு.
அதில் ஒரு ஃபாதர், ரெண்டாவது ஒரு நீதிபதி, மூணாவது ஒரு விஞ்ஞானி. இந்த ஃபாதர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு கடைசி ஆசை என்ன அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் என்னை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் ஆண்டுக்கு முன்னதாக நல்லா தான் இருந்திருக்கிறேன், என் ஆண்டவர் என்னை இதுலேருந்து விடுவித்தா போதும், அதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு. கொண்டு போய் அதில் வச்சாங்க. அந்த பிளேடு வந்து விழுந்தா என்ன நடக்கும்? கழுத்து போயிடும். இவர் படுக்க வச்சுட்டு ஒன் பண்ணால் பிளேடு வந்து நின்றுச்சு இடையில. எல்லாருக்கும் ஆச்சரியம், அடே இவன் நீதிமானை போய் நம்ம கொலை பண்ணிருக்க போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சந்தோஷம் அப்படின்னு. அப்போ ரெண்டாவது நீதிபதியை கூப்பிட்டாங்க. நீதிபதி சொன்னார், நான் என்னுடைய சர்வீஸில் இதுவரைக்கும் எந்த மனுஷனும் அநீதியாக நியாயம் தீர்த்தது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த தீர்ப்பு அநீதியான தீர்ப்பு, இது ஆண்டவன் பார்க்குறான், ஆண்டவனே பொறுப்பெடுக்கணும் சொன்னால் அவருக்கும் அந்த சுவிட்ச் ஒன் பண்ண வந்து அப்படியே நின்றுச்சு. அப்படியே உண்மையான நீதிபதிடா அப்படின்னு. இந்த மூணாவது விஞ்ஞானி இருக்கான் தானே, அவன் போனோன்னு சொன்னான், ஆண்டவன் ஒன்று வந்து காப்பாற்றலை, மேலே பார்த்தீங்களா அது சுருக்கு சரியாக விழுந்திருக்கு, அதை எடுத்துட்டிங்கன்னா பிளேடு வந்து கீழே விழுந்துடும் அப்படின்னு. அடடா, ஓ வாயை கொண்டே உனக்கு நியாயம் தீர்ப்போம், வந்து படுங்க. சுருக்கு எடுத்துகிட்டு அமர்த்தினா பாருங்கள், டப்புன்னு போயிடுச்சு. வாய் தானே சரியில்லை, இந்த வாயை பேசாமல் இருந்தால் தப்பிட்டு போயிருப்பதா நீயும். அவங்க சொன்ன மாதிரி சொல்லியிருந்தேன், பெரிய ஆள் மாதிரி கண்டுபிடிச்சிலா, நான் பார்த்துட்டேன் போச்சா. அது மாதிரி இவன் சொல்கிறான் எப்படின்னா, நீ ஒன்றை ரசித்துட்டு என்ன. ஆனால் பக்கத்தில் அவன் சொன்னான் பாருங்க, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும்போது என்னையும். எனக்கு சரியான ஒரு இது என்னன்னா, இவன் எங்கே போய் அவரோட பிரசங்கத்தை கேட்டானோ தெரியல, அவனுக்குள்ளே வந்த வெளிப்பாட்டை பாருங்க. கர்த்தர் வருவார் அப்படின்ற வெளிப்பாடு இப்போ தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். என்னென்னா, கடைசி காலம் துணிக்கும் போது வருவார், அவர் ரெண்டாவது எல்லாம் கேட்டு 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 பழகி போச்சு. அது எங்கே வருவார்னு இந்த பேதுரு எழுதுன மாதிரி தான். எப்படி பேதுரு எழுதுறான் இல்லையா, 2 பேர் 3ஆவது 4ஆவது வருவார் என்கிற வாக்கு தத்துவம் எங்கே? பிதாக்கள் தோன்றி எல்லாம் இருந்த வண்ணமாக இருக்கிறது, அதே வேலைன்னா ஜலப்புறையில் எல்லாமே தெரியும், எங்களுக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அது மாதிரி இன்றைக்கி பழகி போச்சு எல்லாருக்கும். என்னென்னா அவர் வருவார் எப்போ வருவார், அதெல்லாம் ஒரு கதை தாங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருக்கு. எப்படி? நீர் வருவீர் ஆண்டவரே, நான் சிலுவையில தான் தொங்குறேன், நீர் வரும்போது என்னை நினைத்துக்கொள்ளும். இந்த சரியான அறிவுபூர்வமான அறிவும் தெளிவும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்குமே. ஆண்டு சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட இருக்கிறாய். நான் ஒரு காரியம் சொல்றேன், இப்ப நடக்கிற யுத்தங்கள் இப்போ என்ன தெரியுமா நடந்து போச்சு, ஆண்டுடைய வருகை மறுதளிக்கப்பட்டு போகிற ஒரு நிலைமையில தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சும்மா ஒரு கதைக்கு சொல்றேன். எப்படின்னா, இப்போ யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு கடைசி நடக்க போகிற நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி பிரசங்கங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. நான் இன்னும் ஒருவரும் கேட்கல, சரியா வந்துக்கிட்டே இருக்கு. நமக்கு வேதத்தை பார்த்தாலும் இந்த தூபல் அவங்கன்னா, அதாவது இந்த சேர்றவங்க எல்லாம் சேர்ந்து வர்றவங்க வித்தியாசமாக அவங்களுக்கு விரோதமாக வர்றவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேதத்தில் உள்ள அப்படியே சேர்ந்துக்கிட்டு வர்றாங்க. இப்போ தனித்து விடப்படுவார்கள் அப்படின்னா சேர்ந்துக்கிட்டு வர்றாங்க. அப்போ இந்த நேரில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சில சொல்கிறாங்க ஏதோ அப்படி இருக்குதோ, ஆனால் இப்போதைக்கு அது நடக்காது, இன்னும் ஒரு 20 வருஷமாக அதாகும். எவ்வளோ குறைஞ்சது ஒரு இப்படித்தாங்க 6 வருஷத்துக்கு முதல்ல இன்னொரு யுத்தம் வந்தது, ஒன்றுமே நடக்கலை தானேங்க. இப்போ என்னது, மனுஷனுக்குள்ள ஒரு அறிவு வருது எப்படின்னா, இப்போ இதெல்லாம் நடக்காது நடக்காது நடக்கா பிசாசு விதைச்சிக்கிட்டே இருக்கிறான். நல்லா யோசிங்க. இப்போ எத்தனை யுத்தம் பார்த்துட்டோம், 3ஆவது யுத்தம் வரப்போகுதுன்றான். அதெல்லாம் வராது, இப்போ ஒன்றும் அவசியம். இப்போ அனுதாயம் இருந்தது இந்நேரம் அடிச்சிருப்பானே, இப்படியெல்லாம் கேட்குறாங்க. அப்போ என்னது, இங்கே நமக்குள்ள என்ன வந்திருக்குன்னா, இப்போ இதெல்லாம் வராது, இப்படி தான் யுத்தங்கள்லாம் வரும், அப்புறம் கொஞ்ச நாள் நின்றும், பெட்ரோல் விலை ஏறும், திருப்பி இறங்கிடும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், என்ன தெரியுமா, இது நம்ம வஞ்சிக்கிறதுக்குண்டாக சாத்தான் நடத்தி கொண்டு போகிற ஒரு வழி என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியவானிலே வருவார் என்பது நிச்சயம். அப்பொழுது அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் போகத்தக்கதாக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிறதா இந்த மாலைவேளையுடைய என்னுடைய ஒரே ஒரு வாஞ்சாக இருக்கிறது. கடைசிய காலம் எப்போ கேட்குது, கடைசியாக இயேசு எப்போ வருவார், மின்னல் ஒரு திசை தொடங்கி மறு திசை முடியிருக்கும் கர்த்தர், அதெல்லாம் மறந்துடுவோம். இப்போ நடக்கிறத மறந்துடுவோம். இப்போ வந்தாலும் ஆண்டவரே நான் ஆயத்தமாக இருக்கிறேன், என் குடும்பம் ஆயத்தமாக இருக்கிறது, நாங்கள் வர ஆயத்தமாக இருக்கிறோம், வாரும் கர்த்தாவே என்று சொல்லத்தக்கதான வாயிலே வார்த்தைகள் வரத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டு சொன்னார், இவைகளை அறிவிக்கிறவர் அது சீக்கிரத்திலே வருகிறேன் என்று சொன்ன போது யோவான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வாரும் ஆண்டவரே, உடனே வாங்க ஆண்டவரே, நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு நம்மள எத்தனை பேருக்கு அதை சொல்ல முடியும்?
சொல்ல வேண்டும் என்கிறது தான் வாஞ்சை. சொல்ல வேண்டும் என்கிறது தான் வாஞ்சை. நடக்காது, இப்ப நடக்காது, இன்னும் 50 வருஷத்துல நடக்கும், 80 வருஷத்துல நடக்கும், யாருக்கு தெரியும்? திருடன் வருகிறது போல வருவேன் என்று சொன்னாரு. எப்ப சொல்லிட்டு வருவாரு தெரியாது. அவர் நினைச்ச நேரம், அவர் காலையிலேயோ மாலையிலேயோ மதியத்திலேயோ நடு சாமத்திலேயோ வரலாம். அந்த நாள் வரும் பொழுது ஆயத்தமாக இருந்தால் மட்டும்தான் போகலாம், என்னையோடு இருந்தால் மட்டும்தான் போகலாம். அதற்காக நம்மை தகுதிப்படுத்த ஆயத்தப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வினோதமாக எடுத்தாலும் சரி, வேடிக்கையாக எடுத்தாலும் சரி, கவனத்துக்கு எடுத்தாலும் சரி, நம்மை கடைசியில் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்திக் கொள்ளும். அடுத்தது இயேசு கிட்ட சொல்றேன், இன்னைக்கு தான் நான் வரேன். அடுத்தது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அடுத்தது மொழிந்தது என்னன்னா, தாயை யோவானிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். வாசிங்க சிஸ்டர், 19ஆம் அதிகாரம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். சரி, இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குறாரு. எத்தனையோ அடிபட்டு வேதனைப்பட்டு, அவர் வேதனையே பெரும் வேதனையா இருக்குது. அந்த நேரத்தில் பார்க்கிறாரு, தாய் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும், ஆண்டவர் தெரியும், இதெல்லாம் தேவ சித்தத்தின்படி நடக்குது. யாருக்கு தெரியும்? எடுத்தனா மரியாளுக்கு தெரியும். ஏனென்றால் பிள்ளையை கொண்டு போய் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஜெபம் பண்றது கொண்டு போனோன்னு ஏலி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றான். எப்படி சொல்றான்? வாசிங்க, இந்த சிமியோன் சொல்றான். அந்த வசந்த வாசிங்க சிஸ்டர், 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். சிமியோன் சொல்லிட்டு அன்னைக்கு பிள்ளைய கொண்டு போய் கையில கொடுத்தேன்னு சொல்லிட்டான். மரியாளே, ஒரு உன்னுடைய ஆத்துமா ஒரு பட்டயம் உருவிட்டு போவோம் அப்படின்னு நிக்கிறாங்க, வேதனையோட நிக்கிறாங்க. எல்லாம் தெரியும், இருதயத்தில் இருக்குது. இயேசு பார்க்கிறாரு. இயேசு அந்த நேரத்தில் என்ன தெரியுமா செய்தாரு? தேவனுடைய கற்பனையை நிறைவேற்றினார். கற்பனையில ஒண்ணு என்ன தெரியுமா? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அந்த கற்பனை நிறைவேற்ற வேண்டிய கடைசி நேரத்தில் ஆண்டு செய்தார். ஏன் தெரியுமா அது செஞ்சாரு? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஒரு காரியம் சொன்னாரு. யோவான் தடை பண்ணும் போது, இப்படி எல்லா தேவ நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதாய் இருக்கிற. ஏனென்றால் நான் செய்யாடி போனா பின்னால வர்றவன் செய்ய மாட்டான். கற்பனையை நான் செய்யாவிட்டால் இந்த கற்பனையை எவனும் கை கொள்ள மாட்டான். இன்னைக்கு எல்லாரும் தகப்பனுக்கு ஒன்றும் தெரியாது, தாய்க்கு ஒன்றும் தெரியாது, அவங்க படிக்கல. என்னது? அவங்க படிக்காதனால தான் உன்னை படிக்க வச்சது. அவங்க படிக்காதனால தான் உன்னை படிக்க வச்சது. ஏனென்றால் நான் என்னை போல நீ கஷ்டப்படக்கூடாது, என்னை போல வேதனைப்படக்கூடாது. அதுக்காக தானே பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு சில நேரங்களில் சில காரியங்கள் கேட்கும்போது வெளியில பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். கடைசியாக அவர் நிறைவேற்றினார். எதுனா? கற்பனையை நிறைவேற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அந்த கற்பனையை நிறைவேற்ற நேரத்தில் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க 27ஆம் அதிகாரம் 45, 46. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? என்னது? பூமி முழுவதும் அந்தகாரம். ஆண்டவர் சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். எதற்காக கதறுகிறார் என்று சொன்னால், பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டு விட்டது. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னாரு, நான் தனித்தில்ல, என் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, நானும் அவரும் ஒன்றாகவே இருக்கிறோம் என்று சொன்னாரு. இப்ப சொல்றாரு,
ஏன் என்னை கைவிட்டீர் ஆண்டவர் என்று சொல்லி. நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 1:36 வாசிக்கும் பொழுது இயேசு நடந்து போகும்போது யோவான் ஒன்று சொல்லுகிறான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறான். இந்த உலகத்தின் பாவத்தை என்ன செய்கிறார்? தன்மேலே சுமந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க இன்னைக்கு வாசித்தீங்க ஒரு வசனம், அதுல பாருங்க 7ஆம் வசனத்துல பாருங்க எப்படி போட்டிருக்குன்னா, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், தம்முடைய வாயை திறக்கவில்லை, அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, தன்னை மயிர் கத்திரிக்கிற முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டிருக்கு? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா என்ன செஞ்சது? தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒப்பு கொடுத்தார். பிதா எதுக்காக? நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசியருடைய புத்தகம் 1:7 யார் எடுத்தாலும் வாசிங்க டக்குன்னு. குற்றமில்லாத மாசற்ற பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து மேல அவ்வளவை சுமத்தணும். பிதா அதைத்தான் செஞ்சார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எல்லாம் சுமத்தியாச்சு. பாவம் இல்லாத அவர் பாவமாக்கப்பட்டு நிற்கிறாரு, சிலுவையில தொங்குறாரு. நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னா தெரியும். ஆபக புத்தகம் 1:13 வாசிக்கும் பொழுது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், அவர் பாவத்தை பார்க்க மாட்டார். இப்ப பாவம் நிறைந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, நடுவில் அந்தகாரம் இருக்கிறது, முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 59:2 வாசிக்கும் போது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. பாவம் மறைக்கிறது முகத்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப என்னன்னா பாவத்து நிமித்தமாக அங்கு கைவிடப்பட்டவராக இருக்க. எனக்கு இந்த வசனம் வர்ற நேரமெல்லாம் ஒரே ஒரு மனிதனைத்தான் நினைவு வரும், பாஸ்டர் சுப்பையாவை தான் நினைவு வரும். என்னன்னா, ஒரு பக்கம் கையை நீட்டுறாரு பிதாவே என்று சொல்லி, மறுபக்கம் கையை கொடுக்கிறாரு என்னை இழுத்து கொள்ளும் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ரெண்டுக்கு நடுவில் தான் அவர் இருந்தாரு. ஏன்னா ஒரு பக்கம் பிதாவுடைய முகம் மறைக்கப்பட, நான் அங்க இல்லை, எனக்காக ஒருவன் இங்கே இருக்கிறான், அவனையும் இழுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்ச. இன்றைக்கு மாலை கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, எல்லாம் மறைக்கப்பட்டதன் நோக்கம் எல்லா பாவத்தை அவர் சுமந்தார். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 1 யோவானுடைய புத்தகம் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரவரை அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, எல்லா சர்வலோகத்தில் இருக்க எல்லாருடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். அவர் சுமந்தார், பாவத்தை சுமந்தார். ஆகையால் உலகத்திலே பிரவேசிக்கும் போது அவர் காணிக்க விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு தாங்க, இதோ வருகிறேன் என்று சொன்னவர். எதற்கு? எனக்காக ஒரு சரீரத்தை ஏற்படுதுங்க. இந்த சரீரத்தில் அத்தனை நான் என்ன செய்யணும்? எடுக்கணும். அடுத்த நீங்க பாத்தீங்கன்னாக்கும் ஆண்டவர் சொல்றார், தாகமா இருக்கிற. யோவான் எழுதின சுவிசேஷம் 19:28 வாசிங்க. நேரத்துக்கு போ. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றான், சங்கீதம் 22:15, என் பெலன் ஓட்டே போல காய்ந்து என் நாவு மேல்வாயோட கூட ஒட்டிக்கொள்ளுது, என் மரணத்துள்ளிலே நான் என்ன செய்கிறேன்? போராடுகிறேன் என்று சொல்லுகிறான். 69:21 என் ஆகாரத்திலே கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள் என்று சொல்லி. நீங்க லூக்கா 23:36 வாசிக்கும் பொழுது அங்கே நீங்க பாக்குறீங்க, அவருக்கு காடியை கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் ஆண்டு எது தெரியுமா யோசிக்கிறாரு? பிதாவின் முகம் மறைக்கப்பட்டு போனது, தனித்து விடப்பட்டாரு. இப்ப தாகம் எதுனா, ஆத்துமாவிலே ஒரு தாகம், பிதாவை பார்க்கணுன்ற ஒரு தாகம். நீங்க அதை எங்க நான் கொண்டு வரேன்னா, சங்கீதம் 42:2 பார்த்தீங்கன்னாக்கும், என் ஆத்மா தேவன் மேல் வாஞ்சியா இருக்கிறது. என் ஆத்மா எது மேல இருக்குது? ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சியா இருக்கிறது, மேலேயே தாகமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த தாகம் ஆத்மாவிலே ஒரு தாகம், பிதாவை பார்க்கணும், பிதாவை பார்க்கணும், பிதாவை. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலே
வந்து நிற்பேன். 40 எப்போ நான் போய் என் பிதாக்கிட்டே இருப்பேன். எப்போ அருமையான கர்த்தருடைய தேவனுடைய குமாரன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 19:30 வாசிக்கும் பொழுது அவர் என்ன செஞ்சார்னா ஆவியை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் தான் இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்து ஜனத்துடைய பாவத்தை தீர்க்க சுமக்க எல்லாத்துக்காக நான் வந்தது, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பிதாக்கு நன்றி செலுத்திட்டு முடிக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, நான் செய்ய வேண்டிய. இப்போ நான் ஒரு வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போய் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு வாங்க, நம்ம என்ன செய்வோம், இன்னும் வேலை முடியலை வரையில்லாது. ஆனால் வேலை முடிஞ்சுன்னு சொல்லுவோம், எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு, எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன். ஆண்டு உலகத்தை உண்டாக்கும்போது கடைசியாக எல்லாத்தையும் முடித்து ஓய்ந்திருந்தேன். கடைசி சொன்னார் எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு. நீங்கள் ரோமர்கள் நிருபம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் அதிகாரம் 22 நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையான பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் நித்திய ஜீவன் தான் முடிவு. அதனால் நம்முடைய பாவத்தெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு நம்ம சுத்திகரிக்கப்பட்ட பிறகு நித்திய ஜீவனை கற்றுக் கொடுக்குற கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். கடைசியாக சிலுவையில்னு சொன்னது என்ன தெரியுமா? என்ன சொன்னார்? என் ஆவியை ஒப்பு கொடுக்குறான்டார். என் ஆவியை மட்டும் ஒப்பு கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. பிசாசு சிலுவையில் அரைஞ்சிருக்கிறான். எல்லாரும் ஜாகிர மாதிரி செத்து என்ன தெரிஞ்சிருப்பான், நான் தான் எடுத்தேன்னு இருப்பான். நான் தான் ஜெயம் பெற்றுட்டேன் அப்படின்வான். கொடுக்கும் எடுக்கும் எனக்கு தான் அதிகாரம் இருக்குனார் இயேசு. என் ஜீவனை கொடுக்கும், அதை எடுக்கும் எனக்கு அதிகாரம். கடைசியில் எல்லாம் முடிச்சு சொன்னார், பிதாவே நீங்கள் நாங்கள் எடுத்துங்க, என் ஜீவனை ஒப்பு கொடுக்குறேன். பிசாசு வெக்கப்பட்டு போனான். மற்றவங்க 2 பேர் சாகிறது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எலும்புகளில் ஒன்று கூட முடியலை. மற்றவங்களுக்கெல்லாம் அடித்து உடைக்கிறது அதெல்லாம். ஏன்னா அதுக்கிட்ட பார்த்துருந்தவெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனான். அங்கே இருந்தவங்கெல்லாம் கூடி இருந்து என்ன இவ்வளோ சீக்கிரம் மறிச்சிட்டார், அவன் சாக மாட்டான், ஏன்னா இவர் ஒப்பு கொடுத்தார். அந்த சர்வபலமுள்ள தேவன் உங்களை என்னை தேர்ந்து கொண்டார். நமக்கிட்டே அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். அவர் மறுபடியும் வரத்தான் போகிறாரு, நம்மை சேர்த்து கொள்ளத்தான் போகிறாரு. அதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். வந்து எங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிற நாம் ஒரு 2 ஸ்தோத்திரம் பண்ணிட்டு முடிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம்.